ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு மிக்ஸி வாங்கியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான். 1 வீக் ஆச்சு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஜாரையும் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சில ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக விஸ்லிஸ்ட்டில் வச்சுட்டு இருந்த ஒரு மிக்சர் கிரைண்டர் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டிங்காகவும் இருக்கணும், அதே மாதிரி எனக்கு மோட்டர் ஒரு 750 வாட்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்தேன். நிறைய பிராண்ட் சர்ச் பண்ணி அதோட ரிவ்யூலாம் படித்து பார்த்து என்னோடய பட்ஜெட்குள்ளே இந்த மிக்ஸி வந்ததுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைன்லேயே அவங்க டெலிவரி கொடுக்கும்போதே ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் பாக்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டர்ஃப்ளை பிராண்டு, அதுக்கு நிறைய சப் மாடல் இருக்கும் இல்லைங்களா. இது ரேப்பிட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் தான் எடுத்திருக்கேன். வாரண்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 750 வாட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000க்குள்ளே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கூட 5 ஜார் வந்திருக்கு. இந்த புல்லட் மிக்ஸி என்கிட்ட கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதோட ஜார் மாதிரியே சிமிலராக ஒரு ஜார் இருந்தனால சரி எனக்கு கொஞ்சமாக தான் போட்டு நான் அரைக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மிக்ஸியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஜார் என்ன அப்படின்னா, வீட்லேயே கொஞ்சம் பேர் 2 பேருக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்கவுங்க வீட்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவாங்க. எங்களோடது ஒரு சின்ன நியூக்ளியர் ஃபேமிலி தான். அதுக்கு தேவையான மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது குட்டியான ஸ்பைஸ் கண்டெய்னர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜார். இதில் கொஞ்சமாக சட்னி, தேங்காய் அந்த மாதிரி அடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மீடியம் சைஸுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நான் ரீசெண்ட் டைமிங்கில் குக் பண்ணும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு தேங்காய் போட்டே அரைக்கிற மாதிரி இருந்தது. இதுதான் சொன்னேன். இதில் கொஞ்சமாக நம்ம இட்லிக்கோ வேறு ஏதாவது பல்காக அரைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இட்லி மிளகாப்பொடி, பருப்பு பொடி அந்த மாதிரி அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதில் நான் பருப்பு பொடி தான் அரைச்சி பார்த்தேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுச்சு. நிறைய பிராண்ட் செக் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த பட்டர்ஃப்ளை பிராண்ட் எப்போவுமே என்கிட்ட சில ஐட்டமெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைக்கு அனதர் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பிராண்ட் நான் கேட்ட 750 வாட்ஸ் நல்ல டீலில் இருந்ததுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஜூஸர் ஜார் பற்றி சொல்லியே ஆகணும். இதில் ஃபில்டரும் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட்டான ஜார் தனியாக தான் நான் இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இந்த மிக்ஸி ஜார்லேயே இந்த டிரான்ஸ்பரண்ட் ஜார் வந்தது. யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கெல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி அதை யூஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ மேங்கோ சீசன் இல்லையா, கண்டிப்பாக ஒரு மேங்கோவில் மில்க் ஷேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். போட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே நல்ல பல்ப் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சுகரும் மேங்கோவும் ஆட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜார் பார்க்குறதுக்கு நல்ல ஹியூஜாக பெரிய சைஸாக இருக்குது. இதில் ஒரு 5 to 6 டம்ளர்ஸ் நம்ம போடலாம். லிட்டரில் நான் மெஷர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் மீடியம் சைஸில் நம்ம போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜார், சட்னி ஜார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் பேக்கிங்க்கு தேவையான சுகர் பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸ்கிப்பே பண்ணாமல் தான் நான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு 60 செகண்ட்ஸ்லேயே பவுடர் சுகர் இந்த மாதிரி பவுடர் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு என்னோடய டைமிங்கும் இது கன்சியூம் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பிரீத்தி பிராண்ட் தான் வச்சுருந்தேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த மிக்ஸி ஜார் கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். 1 வீக் யூஸ் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைட். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.